நம்மோடு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் இணைந்திருக்கிறார். சார், நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கேட்குறீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்றோம்னா சட்ட ரீதியாக தான் அணுக போறோம் அப்படிங்கிறதா. அதை ஒருமித்த கருத்தோடு நாங்கள் சட்ட ரீதியாக அணுகிறோம். உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகளை நாளை மறுதினம் தொடுக்க இருக்கிறோம்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். இல்ல அதாவதுங்க, காவிரி பிரச்சனை நூற்றாண்டை கடந்த பிரச்சனை. 50-60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கறதெல்லாம் ஒரு சரியான கேள்வி இல்ல. அவர்களுடைய தொடர்ச்சியான முயற்சி, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம், அந்த அரசு எடுத்த நடவடிக்கையினாலதான் இந்த கட்டத்துல நிக்குது. அதாவது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு கர்நாடக அரசாங்கம் தான் போனது. மேல்முறையீடு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு மேலாண்மை ஆணையம், அதே போல நீர் ஒழுங்கு குழுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கூட்டம் சொல்றோம்? இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை 2ஆம் தேதி நடத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா போய் KRS டேம்ல போராட்டத்தை துவங்கிட்டாரு. ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி, 2 தேசிய கட்சிகள் தான். அந்த கட்சிகளுடைய அமைப்புகள், கிளைகள் இந்த மாநிலத்திலும் இருக்குது. அப்ப அங்க அந்த மாநிலத்துல ஒரு ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் மேகதாட்டு ஆட்சியில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அது அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவா பெருசா கிளர்ந்தல. இப்ப எந்த சூழல்ல அங்க TK சிவகுமார் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை கன்னட அமைப்புல தூண்டி விடுறாரு? 2 தினங்களுக்கு முன்னாடி காவிரி நீர் ஒழுங்காற்று குழுல தினந்தோறும் 1000-3000 அடி தண்ணி திறக்கணும் அப்படின்னு போட்ட உத்தரவை சொல்லிதான் தண்ணி திறக்க கூடாதுன்னு இப்ப அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அப்ப கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த 50 ஆண்டுகால அரசியல்ல வரலாற்றுல தமிழ்நாட்டு அரசாங்கங்கள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரம் வரும்போது தமிழ்நாட்டுல அரசியலை கடந்து அவங்கவுங்க கட்சி அரசியலை கடந்து இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும், அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய கருத்தையும் கேட்டு தமிழகமும் ஒத்த குரலில் இருக்கிறது. காவிரி நதிநீர் என்பது நம்மளுடைய உரிமை நீர். அந்த உரிமை நீரை பெறுவதற்கு சட்டப்பூர்வமான தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த சட்டப்பூர்வமான தீர்ப்புகளை அமுல்படுத்துவதற்கு தான், செயல்படுத்துவதற்கு தான் ஒழுங்காற்று குழு ஆணையம் இருக்கிறது. அது உத்தரவு போட்டாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படுத்த மாட்டேங்கிறப்போ அப்ப தமிழ்நாட்டுல நம்ம ஒருமித்த கருத்தை உருவாக்கணுமா இல்லையா? ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறதுல புதிய தாவக அரசுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? ஏற்கனவே நீங்க பழைய அரசாங்கங்கள் பின்பற்றுற நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தீங்க. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக, திமுக இந்த அரசாங்கங்கள்லாம் இந்த மாதிரி மேகதாட்டு பிரச்சனை வரும்போது சட்டமன்றத்தை ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய வகையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க அனைத்து கட்சி ஆதரவோட. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முகமாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறதுல ஒன்னும் சிரமம் இல்லை. புதிய அரசாங்கத்துக்கு ஒரு கருத்தை உருவாக்க போறோம். அந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு, காவிரி டெல்டாவில் பாசனத்தை பாதுகாப்பதற்கு, பாசனம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரம் காவிரி தான். அப்ப குடிநீர் இன்னைக்கு பெரிய நெருக்கடியில இருக்குது. இந்த சூழல்ல பற்றாக்குறை காலத்துல கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசாங்கம் தர மறுக்கும் போது நாம கேட்டு பெற வேண்டிய இடத்துல உரிமை நீரை பெறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. எனவே அரசாங்கம் அதை நடத்தணுங்கிறதா நாங்க விவசாயிகளும் வலியுறுத்துறோம். நேரடியா முதலமைச்சரை சந்திச்சு நானே நேரடியா ஜூன் 2ஆம் தேதி நேரடியா அவரை பார்த்து பேசும்போது வலியுறுத்தணும். அவரு டிஸ்கஸ் பண்றதுன்னு தான் சொன்னார். அதுல ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. நடத்துறதன் மூலமாக நம்ம ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்கு அது பயன்படும். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்கு திடீர்னு மழை, நேற்று இன்னைக்கு மழை, கபினில இருந்து கூடுதலா தண்ணி திறக்கிறாங்க. இன்னும் 2 நாள் மழை பெஞ்சதுன்னா அவங்க நினைச்சாலும் விரும்பினாலும் அங்க தண்ணி தேக்கி வைக்க முடியாது. அப்ப இயல்பா தமிழ்நாட்டுக்கு திறக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு உரிமை நீர் சட்ட ரீதியா வரக்கூடிய தண்ணீரை கேட்கும்போது தர மறுத்துட்டு உபரி நீரை திறந்து விடக்கூடிய வடிகாலாக பார்க்கக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்து கர்நாடகத்தில் இருக்குது. எனவே அது சரியானது இல்லை. இது உட்பட விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டம் மிக அவசியமானது. மேகதாட்டு அணை பிரச்சனை சம்பந்தமா நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஆபத்தானது. அது கட்டப்பட்டா நமக்கு வரக்கூடிய இந்த மழை காலத்துல வரக்கூடிய தண்ணீரும் வராது. ஏன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 4 அணைகள்ல மேகதாட்டு அணை கட்டப்பட்டா அதிக கொள்ளளவு உள்ள அணையாக அதுதான் இருக்கும். 67 TMC தண்ணீர் சேர்க்கக்கூடிய அளவுக்கான அந்த அணை. எனவேதான் அந்த அணை தேவையில்ல. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வந்ததுல 10-16 அதுல தெளிவா சுட்டி காமிக்கப்படுது. கீழ்ப்பாசன மாநிலங்களுடைய ஒப்புதலை இல்லாம மேல்பாசன மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகம் எந்த ஒரு எனி ஸ்கீமையும் செயல்படுத்தக்கூடாது. அவங்கள்ட்ட மியூச்சுவல் அண்டர் கலந்து பேசணும், அவங்களுடைய ஒப்புதலை பெறணும்னு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை கட்டக்கூடாதுங்கிற ஒன்றிய அரசாங்கம் அதுக்கான
எந்த விதமான அனுமதியோ ஒத்திசைவோ செய்யக்கூடாதுங்கிறத தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வலியுறுத்தும். எனவே அந்த அடிப்படையில் இதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம், விவசாய சங்க கூட்டங்களை நடத்தும் போது அரசு ஒரு ஒருமித்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இணைப்பதில் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குன்னு நாங்க பாக்குறோம் விவசாய சங்கங்கள். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சாமி நடராஜன், நம்ம தொடர்ந்து பேசலாம். சாமி நடராஜன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் தாவேக அரசுக்கு ஆதரவிக்கிற கட்சிகளுமே சில விமர்சனங்களை முன்வைத்ததுனால தவிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, கர்நாடகத்தில் ஆளுகின்ற கட்சிகள் ஒரு அரசியல் செய்கிறாங்க. அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஐக்கிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளாக இருந்தாலும் தண்ணீர் கொடுக்கக்கூடாதுங்கிற இப்போ அந்த அரசியல் மட்டும்தான் காரணமா? அதை கடந்து டெல்டாவுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுக்கான நோக்கம் வேறு ஏதாவது இருக்கா? இல்ல, பொதுவா அந்த காவிரி பிரச்சனை தொடர்ந்து 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் பண்றாங்கிறது உண்மை. அது ஒரு யதார்த்தத்துல இப்ப மரியாதைக்குரிய ஜி.கே. நாகராஜே ஒத்துக்கிட்டாரு. நாங்க அங்க அரசியல் பண்ணணும்ல, டி.கே. சிவகுமார் இப்படி பண்றாரு, நாங்க எங்க பிஜேபியும் அரசியல் பண்றதுக்காக தான் அங்க போய் எடியூரப்பா போராட்டம் பண்ணாரு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுல பாதிக்கப்படுறது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டத்தில் கூடிய விவசாயிகள். 28 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நடந்தது, குறுவை, சம்பா, தாளடின்னு. இன்னைக்கு 8.25 லட்சம் ஏக்கரா குறைஞ்சு போய் இந்த ஆண்டு ஒரு போகம் சாகுபடி நடக்குமா நடக்காதாங்கிற அச்சத்துல டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்காங்க. மறுபுறம் கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து காவிரியில 4 அணைகளை கட்டி அவங்களுடைய சாகுபடி பரப்ப கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த 100 ஆண்டு காலமா நடக்கிற இந்த பிரச்சனையை தீர்வுக்காக தான் நடுவர் மன்றம் விபி சிங் ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்டு அதோட தீர்ப்புகள்லாம் வந்தது. அந்த தீர்ப்பையும் எதிர்த்துதான் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் 2018 இறுதி தீர்ப்பு கொடுத்து அந்த இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு தனி அத்தாரிட்டி போர்டு கொண்ட அமைப்பை உருவாக்கி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆணையத்துக்கு பதிலா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு தன்னாட்சி அமைப்போட செயல்பட்டு இருந்தா இந்த காவிரி படுகையில் இருக்கக்கூடிய அனைத்து அணைக்கட்டுகள் அந்த வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கும், இன்க்ளூடிங் மேட்டூர் அணை உட்பட. அப்ப அவங்க இந்த மாதிரி உத்தரவு போட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் பல்லில்லாத ஆணையமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே செயல்படுத்தலாம். இப்ப அங்க தண்ணி இருக்கு, அதுல தெளிவா சுட்டி காமிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணி இருந்தா ஜூன் மாசம் 9.19 டிஎம்சி, ஜூலை மாசம் 31.24 டிஎம்சி அப்படின்னு நீர் ஆண்டு என்பது ஜூன்ல துவங்கி அடுத்த மே வரைக்கும் எப்படி கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. அதே போல பற்றாக்குறை காலம், தென்மேற்கு பருவமழை பெய்யல, பொய்த்து போச்சு, அங்கேயும் மழை இல்ல, டேம்ல தண்ணி இல்லைன்னா இருக்கிற தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான மேண்டேட்டா இருக்கு. அத குடிநீருக்காக அதை பேஸ் பண்ணி தான் இப்ப அவங்க 15 நாளைக்கு 3100 கியூஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமே பாத்தீங்கன்னா 4.5 டிஎம்சி வரும். அது சாகுபடி பண்ண முடியாது. இந்த காவிரி படுகையில் இப்ப நீங்க சொன்னோம்ல விவாதத்துல குடிநீருக்கே பஞ்சம்னு, அதுக்கு அது பயன்படும். அதுக்குதான் எல்லாமே தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அதை நாம் ஏற்றுக்கொண்டு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு 2033 வரைக்கும் அந்த நடைமுறை இருக்கும்போது அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை ஒன்றிய அரசாங்கம் தலையிடும். ஏன்னா 2 மாநிலத்திலையும் தீர்ப்பு போட்டாச்சு, தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்சநீதிமன்றத்துக்கு பிறகு போய் தலையிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது ஒன்றிய அரசாங்கம் தான். அவங்கதான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. சரி, பிரதமருக்கு பொறுப்பு இருக்கு. சரி, நம்ம பேசலாம். சாமி நடராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? அதாவது மேகதாட்டு அணை கட்டுவதற்கான சட்டமன்றத்துல கொண்டு வந்த தீர்மானம் ஆளுங்கட்சி கொண்டு வந்தது சரி. அதுல இடையில திருத்தம் வந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்கல. ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு ஒரு நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நடுவர் மன்றம் தான் அமைக்கப்பட முடியும். இது வரைக்கும் கேள்விப்படல. இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு? அணையே கட்ட முடியாதுன்னு சொல்றோம், அணையே கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். 2007 தீர்ப்புலயே அது இருக்கு. அப்ப அதுக்கு பத்தி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நம்ம கோரினாலே அது நம்ம நெகோசியேஷனுக்கு பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆயிட்டோம்னு தான் அர்த்தம். அந்த அடிப்படையில தான் விவசாயிகள் வேண்டாங்கிறோம். அடுத்து இப்ப தண்ணீர் நம்மளுக்கு தேவை, சம்பா சாகுபடியாச்சும் பண்ணணும். அதற்கு ஜூன் ஜூலை மாசத்துல தர வேண்டிய தண்ணீர், ஆகஸ்ட்ல பெற வேண்டிய தண்ணீரை மீண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குள்ள வலியுறுத்தி அந்த நீரை பெறணும். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, உடனடியாக அந்த தண்ணீரை பெறணுங்கிறது தான். நன்றி 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 சார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.